சீதா அருணோட லவ்வுக்கு முத்து க்ரீன் சிக்னல் காட்டணும்னு நினைக்கிற எல்லாரும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு சிறகடி காசில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். சீதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும் அப்படிங்கிறதுல தீர்மானமாக இருக்கார் முத்து. அதே சமயத்தில் அருண் சீதாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதுலையும் ஸ்ட்ராங்காக இருக்கார். இப்படி இருக்கும்போது அருணோட அம்மா முத்துவை பார்க்கறதுக்காக வராங்க. அவங்கள பார்த்ததும் ரொம்பவே கோபமாகறாரு நம்ம முத்து. ஆனால் அவங்க, தம்பி நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு, எனக்கு என் பையனோட சந்தோஷம்தான் முக்கியம், அவன் சந்தோஷமாக இருக்கணும்னா சீதா தான் என் மருமகளாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம முத்து அதை எதையுமே கேட்குறதுக்கு தயாராக இல்லை. அருணோட அம்மா அதுக்கப்புறம் முத்துவை ரொம்பவே கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, தம்பி நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, அதில் நம்ம எந்த ஒரு உறவையும் சேர்த்து தான் வைக்கணுமே தவிர பிரிக்கக்கூடாது. இப்போ இவங்க 2 பேர்த்த பிரிக்கிறதுனால நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்க போகுதுன்னு யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் கன்ஃபியூஸ் ஆகி போகிறாரு நம்ம முத்து. ஒருவேளை அவர் தப்பு பண்ணுறாரோ அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ தான் முத்துவோட ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வராரு. வந்து யார் இவங்க, என்ன பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்கும்போது முத்து நடந்ததை சொல்கிறான். அப்போ முத்துவோட ஃப்ரெண்டும் சொல்கிறாரு, எனக்கும் அவங்க சொல்கிறது கரெக்டுன்னு தான் தோணுது, நீ தான் ரொம்ப பிடிவாதமாக இருக்கேன்னு நினைக்கிறேன், அந்த பையனும் நல்லவனாக தான் தெரிகிறான், அதுவும் இல்லாமல் இது சீதாவோட வாழ்க்கை, அதில் சீதாவுக்கு பிடிச்சவங்க தான் இருக்கணும், உன்னோட பிடிவாதத்தினால பிடிக்காத ஒரு கல்யாணத்தை நீ சீதாவுக்கு செஞ்சு வச்சாலும் அவள் சந்தோஷமாக இருக்க போகிறதில்ல, அதனால் நல்லா யோசிச்சுப்பார், எனக்கு என்னமோ சீதாவுக்கு அருண் தான் நல்ல ஜோடின்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட முத்து ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிறாரு. ஒருவேளை அவர் தான் சுயநலமாக யோசிச்சு அவங்க 2 பேரும் பிரிக்கிறோமோ அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அருணோட அம்மா, முத்துவோட ஃப்ரெண்டு மீனா எல்லாரும் சொன்னதை நினச்சிட்டே சவாரிக்கு கிளம்புறாரு முத்து. போன இடத்துல அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா, வீட்டில் எல்லாரும் தன்னோட லவ்வை எகெயின்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பாய்சன் சாப்பிட்ட பொண்ணு இன்றைக்கி சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறா. அதை பார்த்ததும் முத்துக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, ஆமாம் தம்பி, எத்தனை நாளைக்கு பிடிவாதம் பிடிக்கிறது, பிடிவாதம் பிடிச்சா என் பொண்ணோட உயிர் தான் போயிருக்கும், அதனால் அவள் மனசுக்கு பிடிச்ச பையனையே நாங்கள் சம்மதிச்சு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம், இப்போ பாரு அவள் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிவிட்டு அவளோட புகுந்த வீட்டுக்கு போக போகிறா, இதை விட வேறு என்ன தம்பி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட முத்து ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இனிமேலும் சீதா அருணை பிரித்து வைக்கக்கூடாது, அவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாரு. இந்த சந்தோஷமான முடிவை எல்லாத்துக்கிட்டே சொல்லலாம் அப்படின்னு கிளம்பும்போது தான் முருகன் இருந்து முத்துக்கு ஃபோன் வருது. அவர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. முத்துவும் போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அருண் ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு ஆஃபீஸ்லேருந்து வெளியே வர்றாரு. இவரும் போய் உள்ள ஆஃபீஸில் என்ன நடக்குது, என்ன வாங்கிட்டு போகிறாரு அப்படின்னு கேட்கும்போது ஆஃபீஸில் இருக்கவங்க சொல்கிறாங்க, அவர் அவரோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போகிறாரு. அப்படியா, நல்லா பார்த்தீங்களா, அது அவரோட சர்டிஃபிகேட் தானா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள் சார் அப்படின்னு காட்டும்போது மணமகன் அப்படிங்கிற பேரில் அருணும், மணமகள் அப்படிங்கிற பேரில் சீதானும் இருக்குது. அதை பார்த்த உடனே முத்துவுக்கு ரொம்பவுமே அதிர்ச்சி ஆயிடுச்சு. இதே அதிர்ச்சியோட வீட்டுக்கு போய் என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கலான்னு போகிறாரு நம்ம முத்து. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.